பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் இதோ ஆண்டவர் இயேசு உன்னிடம் வருகிறார் என்கின்ற தெய்வீக சிந்தனையை நாம் சிந்திக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 வசனம் 4-5 நாம் எடுத்து தியானிக்கின்ற பொழுது, மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறை வாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது என்று சொல்லப்பட்ட இறை வார்த்தையின்படி கடவுள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு உன்னில் வருகின்றார். உனக்காக தன்னையே இந்த மண்ணில் இரத்தம் சிந்தி மீட்பதற்காக இதோ ஒரு வெற்றி பவனி உன்னில் சந்திக்க இயேசு வருகின்றார். அவர் கனிவுடன் உன்னை சந்திக்க வருகின்றார். உன் தேவைகளை உன் வாழ்விலே நிறைவேற்ற வருகின்றார். உன் குறைகள் அனைத்தையும் எடுத்து மாற்றி போற்றிட, வெற்றி ஆர்ப்பரிப்போடு நீ வாழ உன்னை சந்திக்க வருகின்றார். வாழ்வில் காணப்பட்ட தோல்விகளை வெற்றியாய் மாற்றி கொடுக்க, சகலவிதமான சாபங்கள் அனைத்தையும் முறித்து போட்டு ஆசியாய் மாற்றி கொடுக்க உன்னிடம் வருகின்றார். இனி உன் வாழ்விலே வெற்றி ஆர்ப்பரிப்போடு பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்க, உன்னுள் காணக்கூடிய எல்லா பாவ சாபங்களை முறித்து போட்டு கல்வாரி சிலுவையின் வழியாக உனக்கு ஒரு தெய்வீக வெற்றியை கொடுக்க வருகின்றார். சிலுவை மீட்பின் அடையாளம். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள கல்வாரி சிலுவையை அவர் சுமந்து கொண்டு உன் வாழ்வு வெற்றி சிறப்பதற்காய் இதோ கழுதையின் மேல் ஏறி வருகின்றார். உன்னில் வரக்கூடிய அந்த தேவாதி தெய்வத்தை வரவேற்க இந்த பரிசுத்த வாரத்திலே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கடவுள் கொடுக்கக்கூடிய வெற்றியை சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாவோமா? கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே, இறைவா, எங்களை வெற்றியின் பாதையில் எங்களை வழிநடத்த எங்களுக்காய் அப்பா இதோ இந்த பரிசுத்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி சிறக்க அப்பா எங்களை சந்திக்கின்றீரே, உமக்கு நன்றி. நீரே எங்களுக்கு வெற்றியை கொடுத்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.